35,000 கோவில்கள் இடிஞ்சு விழற நிலையில இருக்கு. அந்த கோவில்களை பாதுகாக்கிறதுல உங்களால முடியல, துப்பு இல்லை, பக்கு இல்லை. நீங்க என்ன இங்க மாநாடு எவன் அடிச்சான்? உன்னை எவன் கேட்டா மாநாடு என்ன பேசினா? பொன்முடின்னு ஒருத்தன் பேசினான். என்ன பேசினான் அவன்? 5, 50 இதெல்லாம் கேவலமா இருக்கு. நெட்டு இப்படி வச்சா இப்படி வச்சா அவன் எப்படி இருக்கான்னா கேட்டான். நம்ம சரி, இருக்கக்கூடிய குன்றுகள்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள், அந்த கோவில்களை எல்லாம் கிறிஸ்தவ மலை, இது கல்வாரி மலை, இது இயேசு மலை அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கான முயற்சி. ஒரு மலை சிக்கந்தர் மலைன்னு ஏமாத்துறாங்க. அதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து. பிஜேபி இந்த மாநாட்டை மக்கள் ஒன்னா சேர்றத அவங்க பயன்படுத்திக்க முயற்சி பண்றாங்க. நீங்க பயன்படுத்திக்க தயாரா இல்ல. ஆனா முருகர் அரசியல்படுத்துறது யாரு? அரசியல் நாங்க என்ன சொல்றோம்? நடத்துற மாநாடு நடத்துற எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் இதெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் பத்தி தெரியாது, ஏதோ தலைவர் ஆக்கி வச்சாங்க. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக மாறி போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் முருகனுடைய குன்றுகளை, முருகனுடைய கோவில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்து முன்னோடைய மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல ஒரு சிறப்பான மாநாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாநாட்டுக்கு இடையில ஒரு நேர்காணல் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், இப்போ மாநாடு பார்க்கும்போது அரசியல் மாநாடா, இது ஆன்மீக மாநாடா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன கேள்வி? முருக பக்தர்கள் மாநாடு அது அரசியலா ஆன்மீகமா? ஆன்மீகம் தான், அவ்வளவுதான். ஆனா அழைச்சிருக்கிற தலைவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களாக இருக்காங்க. யார் அழைச்சாங்க? இப்போ யோகி வராருன்னு பேசப்படுது. நான் சொல்றேன், சிறப்பு அழைப்பாளர் எல்லாம் கூப்பிட்டோம். சரி, ரைட். யோகி யாரு? அவர் ஒரு மடாதிபதி. ஒரு மடத்தை நிர்வாகம் செய்து கொண்டு காவி உடையோடவே இன்னைக்கும் இருக்கக்கூடியவர். அது இல்லாம ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் அவர் மடாதிபதி, ஆன்மீகவாதி, அதனால அவர் கூப்பிட்டு. ரெண்டாவது சீஃப் கெஸ்ட் நம்முடைய ஆந்திராவினுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் நம்ம பவன் கல்யாண். அவர் யாரு? அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு மேல, முருகன் மேல அதிகமான பக்தி கொண்டவர். நாங்க இவங்களை 2 பேரையும் கூப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய 1வது அமைச்சர் மூனா கானா ஸ்டாலினை கூட கூப்பிடணும்னு ஆசை. அதனாலதான் நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே அவரை நீங்களும் வாங்க, நாங்க இந்த மாதிரி முருக பக்தர் விழா எடுக்கிறோம், மாநாடு நடத்த போறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறதுக்காக உங்களை நேரம் கொடுங்க, நாங்க கூப்பிடுறோம்னு சொல்லி கூப்பிட்டோம். நேரம் கேட்டோம். ஓகே சார். நேரம் கொடுக்கல. அந்த மாநில முதல்வர்கள் நேரம் கொடுத்தாங்க, ஆன்மீகவாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் முருகனுடைய பெருமையை பாடுகிறோம் அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷமா நாங்க வரோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம 1வது அமைச்சர் அதுக்கு தயாரா இல்லை, அதனால வரோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதாவது அரசியல் பண்றீங்க, அதனாலதான் வரலன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல என்ன அரசியல் இருக்கு? நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம், இந்து முன்னணி நடத்துற மாநாடு இது ஆன்மீக மாநாடு. சரியா 6 மணிக்கு 22ஆம் தேதி ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. 6ஆம் தேதி அதே நாள் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஒன்னா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட போறோம். கந்த சஷ்டி கவசம் பாடினா அரசியலா ஆன்மீகமா? ஆன்மீகம் தான். அப்புறம் அறுபடை வீட்டினுடைய மினியேச்சர் கோவில்களை எல்லாம் மாதிரி கோவில்களை கொண்டு அங்க பிரதிஷ்டை பண்ணி எல்லா அறுபடை வீடுகள்ல இருந்தும் போய் அங்க வேல் பூஜை செய்து அந்த வேல் பூஜிக்கப்பட்ட வேலை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ண போறோம். அது ஆன்மீகமா அரசியல்? ஆன்மீகம். இது எல்லாமே ஆன்மீகமா இருக்கும்போது அப்புறம் என்ன அரசியல்? எங்க இருந்து வந்தது அரசியல்? இப்ப அமித்ஷா மதுரையில மீட்ல பேசும்போது என்ன சொன்னார்னா, இங்க நாங்க முருகரோட துணையோட தான் இங்க அரசியல் பண்ண போறோம், நாங்க போய் ஆட்சியில் அமர போறோம். 2026 எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு முதற்படியா அதை பார்க்கலாம்ல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, முருகரை பிஜேபி இந்த மாநாட்டை மக்கள் ஒன்னா சேர்றத அவங்க பயன்படுத்திக்க முயற்சி பண்றாங்க. நீங்க பயன்படுத்திக்க தயாரா இல்ல. ஆனா முருகர் அரசியல்படுத்துறது யாரு? அரசியல் நாங்க என்ன சொல்றோம்? நடத்துற மாநாடு நடத்துற எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க.
யார் வேணா பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு இருப்பாங்க. முருகர் மாநாடு நடத்துறவங்க இந்து முன்னணி. அப்போ பிஜேபிக்கும் இந்து முன்னணிக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாரும் வாங்கன்னு தானே சொல்றோம். நீங்க என்ன பிஜேபி மட்டுமா சொல்றோம்? எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டுருக்கோம். சீமானை கூப்பிட்டுருக்கோம். நம்ம தேமுதிகவோட நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவி அவங்கள பிரேமலதா அம்மாவை கூப்பிட்டுருக்கோம். நம்முடைய எல்லா கட்சி, அதுவும் இல்லாம ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த வித்தியாசமும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துரைமுருகனை போய் கூப்பிட்டுருக்கோம், ஏவா வேலுவை கூப்பிட்டுருக்கோம், பெரிய கருப்பனை கூப்பிட்டுருக்கோம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லா அரசியல் கட்சியும் தமிழர்களாக இந்துக்களாக நம்முடைய முருகனுடைய பெருமையை சேர்ந்து பாடுவோம் வாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை பிஜேபி எடுக்கிறது. இந்த மாநாட்டை நாங்க மையப்படுத்தி எங்களுடைய ஏதோ நினைக்கிறோம். ஆனா மாநாட்டினுடைய கட்டுப்பாடு, மாநாடு நடத்துறது எல்லாம் நாங்க தான். அந்த மாநாடு மூலமாக மக்களை ஒருங்கிணைக்கணும்ன்றது நாங்க எல்லாரும் மூலமாகவும் நடத்தணும்னு பார்க்கணும். சரி, இப்போ வந்து மாநாட்டோட ஒரு முக்கிய பேசு பொருள் என்னன்னா, இப்போ வந்து குன்றம் காக்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முருகனுக்கு குன்றல என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும், அத்தனை குன்றுகளும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, பல குன்றுகள் காணாமல் போயிடுச்சு. என்ன ஆச்சு? கனிம வளங்கள் எடுத்து விற்கிறேன்னு சொல்லி மலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டேன். நீங்க தென் மாநிலங்கள்லாம் போங்க, பல இடங்கள்ல இங்கெல்லாம் மலை இருந்ததுங்க. வருங்கால சந்ததி இந்த இடத்துல ஒரு மலை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சரி, இருக்கக்கூடிய குன்றுகள்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள், அந்த கோவில்களை எல்லாம் கிறிஸ்தவ மலை, இது வந்து கல்வாரி மலை, இது இயேசு மலை அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கான முயற்சி நடக்குது. ஒரு மலை சிக்கந்தர் மலைன்னு ஏமாத்துறாங்க. அதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இந்த ஒரு எம்பி நேரா அங்க வந்து நவாஸ் கனின்னு ஒரு எம்பி, அவர் நேரடியா போய் இது வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு அந்த மலையை பார்த்து சொல்றாரு. சங்க காலம் தொட்டு அது நம்ம இந்துக்களுடைய மலை, முருகனுடைய மலை அப்படின்னு தெளிவா இருக்கக்கூடிய மலையை அது வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி போய் சொல்றாரு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க? வாய் மூடி கம்முன்னு அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. இவங்க என்ன செய்திருக்கணும்? இது வக்போர்டுக்கு சொந்தமானது இல்லை, இது முருகனுக்கு சொந்தமானது. முருகப்பெருமானுடைய முதற்படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம், அதனால முருகனுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லல. யார் இது வக்போர்டுக்கு சொந்தம்னு சொன்னானோ, யாரு ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன்னு தோல்ல போட்டுட்டு நான் வந்து கோழி வெட்டுவேன்னு போறானோ, அவன் மேல வேண்டுமென்றே வன்முறையை, மத ரீதியான பிளவை உருவாக்குகின்ற வேலையில ஈடுபட்டவனை கைது பண்ணிருக்கு. ஏன் பண்ணல? இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல முருகனுடைய குன்றுகளை, முருகனுடைய கோவில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. நாம நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்த கட்டிடக்கலை, அற்புதமான ஒரு அறிவியல், இதெல்லாம் வந்து நம்முடைய வருங்கால சந்ததிக்கு போய் சேரணும். இதெல்லாம் இல்லாம போகாம போயிடக்கூடிய நிலை இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கு. ஆகையினால எல்லாரும் வாங்க, ஒன்னா சேருவோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முருகனுடைய பெருமையை பாடுவோம், கொண்டிருக்கும் இடங்களை எல்லாம் பாதுகாப்போம் அப்படிங்கிற உணர்வை ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திலையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த மாநாடு. இந்த மாநாட்டை பத்தி பேசும்போது சேகபாபா என்ன சொல்லியிருக்காரு? இது வந்து சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கான உங்களோட விமர்சனம் என்ன? சங்கின்னா என்ன? ரஜினி சொன்ன மாதிரி ஒரு நண்பன், இங்க வந்து ஒரு பக்தி உள்ளவன், அந்த மாதிரி ஆன்மீகவாதி, நண்பன், பக்தி உள்ளவன், அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப பக்தி உள்ளவர்கள் ஆன்மீக, அவரு என்ன ஒரு பொருளை சொல்றாருன்னா, இப்ப வந்து பிஜேபியோட ஒரு தொங்கு சதையா செயல்படுற ஒரு அமைப்போட ஒரு மாநாடு அப்படின்னு தானே சொல்றாரு. அதாவது நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாங்க. நான் என்ன சொல்றேன், நான் சங்கி மாநாடு, சங்கிகள்லாம் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துறோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆகல? இவருக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. அவரு என்ன சொல்றாரு? நாங்க கூட தான் மாநாடு நடத்துறோம் முருகனுக்காக. இவர் எதுக்கு மாநாடு நடத்தினார்? அவரு அரசாங்கத்துல அறநிலைத்துறையோட அமைச்சர். அறநிலைத்துறை அமைச்சர் மாநாடு நடத்தலாமா? அரசாங்கம் மாநாடு நடத்த முடியுமா? இல்ல. எப்படி நடத்தினாரு? அது சட்டவிரோதங்க. ஆனா அதுல வந்து முக்கிய, அது சட்டவிரோதம். அதுல இந்து, அது அடுத்த பதில் சொல்லுங்க. சட்டவிரோதம். அது ஒரு மதசார்பற்ற அரசாங்கம். அரசாங்கத்துக்கு ஏதாவது மதம் இருக்கா? இல்ல. இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் மதம் கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மதம் இல்லைன்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் எப்படி ஒரு மாநாடு நடத்தலாம்? முருக மாநாடு நடத்தலாமா? இல்ல. அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். அதை கேள்வி கேட்க வேணாமா? கேட்கணும். அது கேட்டுருக்கோம். நீங்க செஞ்சது தப்புங்க.
நீங்க மாநாடு நடத்தணும். நீ யார் மாநாடு நடத்தணும்? ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய கோவில்களை நிர்வாகம் செய்வதே தவறுன்னு நாம சொல்லிட்டோம். அதனாலதான் இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. கோவிலோட தினசரி நடவடிக்கைகளை வழிபாடுகளை பாதுகாக்கிறதோ அதை செய்யறதோ ஹெச்ஆர்என்சியோட வேலை இல்லை. ஹெச்ஆர்என்சியோட வேலை என்ன? இந்து சமய அறநிலைத்துறையோட வேலை என்ன? கோவில் நிலங்களை பாதுகாக்கிறது. கோவிலுக்கு சொந்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து, நஞ்ச புஞ்ச மண்டபங்களாக இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது, அதுல இருந்து வருமானத்தை திரட்ட வேண்டியது இதான் ஹெச்ஆர்என்சி. சரியா? அந்த வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டில் 4,78,000 ஏக்கர் நிலங்கள் கோவில்களுக்கு சொந்தமாக இருக்குன்னு 1980 ஹெச்ஆர்என்சி நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அஃபிடவிட் கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு கையில இருக்கு? 2.5 லட்சம் ஏக்கருக்கு மேல உங்களால வந்து சமூக வலைதளத்துல, அதாவது ஹெச்ஆர்என்சியோட வலைதளத்துல உங்களால அப்லோடு பண்ண முடியல. ஏன்னா எங்க இருக்குன்னு தெரியல. 75 வருஷமா 80 வருஷமா உங்களுடைய ஹெச்ஆர்என்சி இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டினுடைய திருக்கோவில்கள் 45,000 கோவில்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. 35,000 கோவில்கள் இடிஞ்சு விழற நிலையில இருக்கு. அந்த கோவில்களை பாதுகாக்கிறதுல உங்களால முடியல, துப்பு இல்ல, வக்கு இல்ல. நீங்க என்ன இங்க மாநாடு நடத்தணும்? எவன் அடிச்சான்? உன்னை எவன் கேட்டான் மாநாடு நடத்தணும்? அவர்தான் சொல்றாரு. அப்படியே மாநாடு நடத்துனீங்களா? அந்த மாநாட்டுல முருகனை என்ன சொல்லி பேசுனீங்க? முருகன் கடவுளே இல்லை. அப்ப யாரு? முருகனை கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அனைத்துலக முருகர் மாநாடா? அந்த இடத்துல வந்து நீங்க எதுக்கு மாநாடு நடத்துனீங்க? ஸ்டாலின் அவர்கள 1வது அமைச்சர் ஸ்டாலினையும் இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவரையும் சேர்ந்து பாராட்டி போற்றி, ஐயா நீதான் போற்றி அப்படின்னு முருகப்பெருமான போற்றி வணங்குறதுக்கு பதில் நீங்க இங்க துதிபாடக்கூடிய மாநாடு நடத்துறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஜால்ராவா சுகிசிவம் அவங்க கூட இருக்கக்கூடிய பல பேர் கூட வந்து நின்னாங்க. அமைச்சர் அரசாங்கம் கூப்பிடுதேன்னு சில பேர் வந்து வேற வழி இல்லைன்னு வந்து நின்னா. எவ்வளவு பேர் மக்கள் வந்தாங்க? இந்த விமர்சனம் வந்து அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள் போனாலும் அவங்களுக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்துங்க. அர்ஜுன் சம்பத் யார்? அர்ஜுன் சம்பத் இதுக்கெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரே போனாரு, அது அவர்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க நாங்களா இந்துக்கள் சப்போர்ட்டர், நாங்களா இந்துக்களோட. இப்ப அர்ஜுன் சம்பத் மாதிரி நான் என்ன சொல்றேன் பாருங்க, யார் வேணா போவாங்க. அவங்களுக்கு என்ன டீலிங்கோ அவர் போயிருக்காரு, எனக்கு என்ன இருக்கு? சரியா? நான் போலியே. உண்மையான முருக பக்தர்கள் யாரும் அந்த பக்கம் போலியே. யாரு போனது? நாங்க வந்து 5 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்றோம், வரப்போறாங்கன்னு சொல்றோம். நீங்க எத்தனை 1000 பேர் வச்சு கூட்டம் நடத்துனீங்க, மாநாடு நடத்துனீங்க? நாங்க யாரையும் உலகம் முழுக்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. எல்லாருக்கும் இந்த மாநாடு போய் சேரணும். இந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடக்க போது உலகத்திலே முதல் முறையாக 5 லட்சம் பேர் சேர்ந்து நின்று ஒன்றாக ஒற்றை குரல்ல கந்த சஷ்டி கவசம் சொல்லணும்னு உலகம் முழுக்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் தானா வந்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு இன்னைக்கு இலங்கையில இருந்து பல பேர் அவங்களோட வீசால யார் எதுக்கு வரீங்க தமிழ்நாட்டுக்குன்னா நாங்க முருகர் மாநாட்டுக்கு வரோம்னு சொல்லி பல பேர் உள்ள வராங்க. எல்லாம் மாநாட்டுக்காக உலக நாடுகள்ல இருந்து மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க. உங்களை மாதிரி பணம் கொடுத்து ஆட்களை கோழி பிரியாணியும் கோட்டரும் கொடுத்து உங்களுடைய அரசியல் மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி அங்க முருகர் பக்தர் மாநாட்டுக்கு ஆள் சேர்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணல. சோறு போடுறேன்னு சொல்லி கணக்கு எழுதி கொள்ளையடிச்சிங்களா? அந்த மாதிரி நம்ம செய்ய போறோம். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கோவிலுடைய பணம். அரசாங்கத்து பணம் இல்லை, கோவிலுடைய பணம். அந்த கோவில் பணத்தை எடுத்து செலவு கணக்கு எழுதுறதுக்கு நீங்க உங்க பாக்கெட்ல பணத்தை போடுறதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கீங்க கோவில் பணத்தை. அதனால நம்ம நோக்கம் பக்தர்களை ஒருங்கிணைக்கிறதா நம்ம நோக்கம். சரி, இப்போ வந்து நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ பிஜேபிக்கு தேவையான அரசியலுக்கு வந்து ஒரு ராமரை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் காலத்தில் வந்து அவங்க வளரணும், அதனால தான் முருகரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு அரசியல் கட்சி அவங்க என்ன வேணா பயன்படுத்துவாங்க. ஒரு அரசியல் கட்சி யாரை பயன்படுத்தணும்? ஏன் நீ பயன்படுத்த வேண்டியது தானே? இதே தமிழ்நாடு தானே. நீங்க ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் இது வரைக்கும் முருகரை பயன்படுத்தல? முருகரை பயன்படுத்தினீங்களா? அவங்க அரசியல் களத்துல கடவுளை எடுத்து வரக்கூடாதுன்னு பேசுறாங்க. ரைட். அப்படியானா நீங்க அரசியல் களத்துல கடவுள் கொண்டு வரணும்னா ஏன் முருகர் மாநாடு நடத்துறீங்க? அவங்க ஒரு துறை சார்பா நடத்தணும். அப்படி துறை சார்பா எப்படிங்க நடத்த முடியும்? துறை அரசாங்கத்தினுடைய துறையா? அது தனித்துறையா? அரசாங்கத்தோட துறை. அப்புறம் அரசாங்கத்தினுடைய துறையில அரசு செலவுல உங்களுடைய தலைவர்களுடைய புகழ் பாடுவதற்காக நீங்க மாநாடு நடத்துறீங்க. மாநாடு நடத்திட்டு முருகர் மாநாடு நடத்திட்டோம், நாங்களும் நடத்திட்டோம்னு கணக்கு எழுதுறீங்க. அது ஒரு பக்கம்.
ரெண்டாவது, மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொரு சுவாமிக்கு பிஜேபி சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல நீங்க முருகபக்தர் மாநாடு நடத்துனீங்கல்ல, இதே தமிழ்நாட்டுல கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக ஒருத்தன் பேசுறான். யூடியூப்ல போட்டு பெரிய அளவுக்கு விளம்பரமாச்சு, வைரலாச்சு. பார்க்கிற ஒவ்வொரு தமிழனும் பார்த்த முருக பக்தர்கள் அத்தனை பேருடைய மனசும் வலித்தது. ஐயோ, நான் வணங்கக்கூடிய முருகன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை எவ்வளோ இழிவா கேவலமாக ஆபாசமாக கொச்சையாக இப்படி எழுதியிருக்கானே, பேசியிருக்கானே, இவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுக்குறான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க தான் முருக பக்தர் மாநாடு நடத்துற பக்தர் ஆச்சு. நீங்க சேகர் பாபு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவனை தூக்கி கைது பண்ணி போட வேண்டியது தானே? பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேல வழக்கு போட்டு உள்ள போட வேண்டியது தானே? ஏன் போடல? சென்னிமலையை கல்வாரி மலை இயேசு மலைன்னு சொல்லும் போது ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? இல்ல, அது சென்னிமலை தான், முருகன் கோவில் தான், கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட இடம், அது முருகனுடைய கோவில் தான் சொல்ல வேண்டியது தானே? முருக பக்தர் மாநாடு மட்டும்தான் நடத்துவீங்க, ஆனா முருகனுடைய கோவிலுக்கு ஏதாவது பிரச்சனைனா வாய் திறக்க மாட்டீங்களா? திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது வாய் திறந்தார் அவரு. இவங்க திமுக செய்ய தவறியதை இன்னைக்கு பல கட்சிகள் இதை அவங்க லாபம் பார்க்க முயற்சி பண்றாங்க. மக்கள் அது அப்படிதாங்க இருக்கும். எல்லா அரசியல் கட்சியும் லாபம் பார்க்க தான் முயற்சி. அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்ன? அவங்க ஆட்சிக்கு வரணும். எல்லா கட்சியும் முயற்சி பண்ணது எந்த இடத்துல எங்க வேக்யூம் இருக்குன்னு பார்க்கும், அந்த வேக்யூமை ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணிட்டு போட்டோம். உனக்கு முடியல, அதனால அவங்க பண்ணிட்டு போறாங்க. நீ பண்ண தவறு இருக்க, அதனால அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஸோ காங்கிரஸோட தலைவர் பிறந்த இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா, வடநாட்டுல முருகனை கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்களா, நீங்க ராமரை வடநாட்டு கடவுள் அப்படிலாம் பேசுறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ராமர் வடநாட்டு கடவுளாமா அப்படின்னு அவர் தான் விமர்சனம். அவருக்கு தெரியலங்க, பாவம். அவருக்கு ஹிஸ்டரி ஷீட். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முருகன் இல்ல அவர் ஹிஸ்டரி ஷீட்டரு. அவருக்கு இந்த ஆன்மீகம்லாம் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டருக்கு தெரிஞ்சிருக்குமா? ரவுடித்தனம் பண்ணி அப்படிலாம் கொலை இது மாதிரிலாம் இருந்த ஆளுன்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் இதெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் பற்றி தெரியாது, ஏதோ தலைவர் ஆக்கி வச்சிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக மாறி போயிருக்காங்க. எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பாலகங்காதர தலைவர் திலகர் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை அவர் தான் உருவாக்கி நாடு முழுக்க கொண்டு போனாரு. அன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னைக்கு பேசுறாரு, இது வடநாட்டு கடவுள் விநாயகர்னு சொல்லி, ராமர்னு சொல்லி. அதனால இவங்களுக்கு இந்த செல்வ பெருந்தகை போன்ற அரைவேக்காட்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம திமுக மேல விமர்சனம் வைக்கிறோம். இந்த பிரச்சனையில தன்னோட ஸ்டேண்டை சொல்ல அந்த அதிமுகவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்கள விமர்சிக்கிறது இல்லையே. அவங்க ஆட்சியில இல்லையே, ஆட்சியில இப்போ பாஜக எதிரா பேசலையே. பாஜக எதிரா பேசணும்னா அவங்க ஸ்டாண்ட்லுக்கு நிக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்கறதெல்லாம் எதிரா பேசுறவங்கள தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். என் கூட நிக்காத அத்தனை பேரும் நான் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் யாரு எனக்கு எதிராக முருக பக்தருக்கு முருகனுக்கு எதிராக செயல்படுறானோ நான் அவனை சொல்லுவேனா, இல்ல என் கூட நிக்காத இந்துக்கள் ஏப்பா நீ முட்டா பையன் நீ என் கூட வரல அப்படின்னு நான் அவனை திட்டிட்டு இருப்பேன். அப்ப நான் இவனுக்கு வாடா நம்ம சேர்ந்து பண்ணுவோன்னு இவனை ஒரு பக்கம் திரட்டிட்டு எதிர்க்க யார் நிக்கிறான் எதிரி யாருன்னு நான் அடையாளப்படுத்தக்கூடிய என்னுடைய ஆட்களுக்கு, என் கூட இருக்க முருக பக்தர்களுக்கு, என்னோட இந்துக்களுக்கு நம்முடைய எதிரி இவன் தான் முருகனுடைய கோவில்களை, இவன் தான் முருகனுடைய போற்றி நாம பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் போது வேடிக்கை பார்த்தவன் அப்படின்னு என்னுடைய ஆட்களுக்கு நான் அடையாளப்படுத்தக்கூடியவன். நான் இதுல ஒருத்தன் என் கூட இருந்த 10 பேர்ல ஒருத்தன் நான் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கான்னா அப்படின்னு, அது இல்லை. இன்னைக்கு கண்டுக்கலன்னா நாளை கண்டுக்க போறான். அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை என்னோடது. சரியா? இதுல அரசியல் கட்சி மட்டும் இல்ல, இந்துக்கள் அத்தனை பேர், பல இடங்கள்ல இந்துக்கள் இவ்வளோ நடக்குது, அமைதியா போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ முருகனுடைய பிரச்சனை, முருகனுடைய ஒவ்வொரு ஆண்டும் முருகனுடைய அதாவது கந்த சஷ்டி விழாவா இருக்கலாம், சூரசம்காரமா இருக்கலாம், அதே மாதிரி தைப்பூசமா இருக்கலாம், இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் போறாங்களே கோவிலுக்கு. எல்லா தமிழனும் ஐயோ இப்படி பேசுறானே, எவனும் அந்த அரசியல்வாதியும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவனும், அதாவது குறிப்பா ஆட்சியாளர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே எல்லார் மனசுலயும் இருக்கு. யாரு இதை ஆரம்பிக்கிறதுனா பிரச்சனை. இந்து முன்னணி ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்ப இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சரி. சென்னிமலையை கல்வாரி மலைன்னு சொல்லும் பொழுது எல்லாருடைய இந்து, அந்த கோவிலுக்கு போகக்கூடிய எல்லாருடைய இந்துனுடைய மனசுக்கு கஷ்டப்பட்டான். யார் ஆரம்பிக்கிறதுன்னு பிரச்சனை இருந்துச்சு. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான்.
ஒன்ஸ் ஸ்டார்டடு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மக்கள் 30,000-40,000 பேர் ஒன்னா சேர்ந்து நின்று எதிர்ப்பு தெரிவிச்சோம். யார் அந்த மலையை கல்வாரி மலைன்னு அறிவிப்போன்னு சொன்னானோ அந்த பாதிரியாரை கைது பண்ணாங்க. ஜோசப் சரவணங்கிறவனை கைது பண்ணி உள்ள போனாங்க. அதனால மக்கள் ஒன்னா சேர்ந்தா, தன்னெழுச்சி ஏற்பட்டா, பிரச்சனைகள் இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சா இதெல்லாம் மாறும். அந்த மாதிரி நாம ஒன்னா சேரணும், இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. சரி, இப்போ வந்து நம்ம தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டா இப்போ வந்து நம்ம ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன வளர்ந்துட்டு இருக்கு? இப்போ வந்து ஹிந்துத்துவ பாலிடிக்ஸோ இல்ல வந்து இந்து உணர்வு ஆனது வளர்ந்துட்டு. இப்போ அந்த விஷயத்த பத்தி பேசும்போது பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. நான் இங்க வந்து என்ன சொல்றீங்க, ஆட்சி மாற்றம் வரணும் அப்படி பேசுறீங்க. அப்படின்னும் போது இங்க வந்து பாஜகவோட அரசியல் வந்து அதிமுக ஒரு பேக் ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அவங்க இந்த அரசியலுக்குள்ள வரவே இல்லை. நான் அந்த அரசியல் கணக்கெல்லாம் நான் வரலங்க. எனக்கு ஆனா உங்க பிரச்சனையை வந்து அதிமுக வந்து கண்டு காணாம தானே. இல்ல, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சினா ஆட்சிக்கு வரும். ஆனா ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து கட்சிக்கும், யாரெல்லாம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கோ அத்தனை கட்சியும் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும். நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எல்லா கட்சிக்கும் எங்களுடைய வேண்டுகோள்கள், கோரிக்கைகளை அனுப்புவோம். என்னெல்லாம் கோரிக்கைகள் இந்துக்களுடைய நலன் காக்கக்கூடிய கோரிக்கைகள்னு சொல்லி எல்லா கட்சிக்கும் அனுப்புவோம். எந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அறிவிக்கையில அறிவிக்கிறதோ அந்த கட்சி ஜெயிக்கணும்னு நாங்க குரல் கொடுப்போம். அந்த மாதிரிதான் நடந்துட்டு. இன்னைக்கு அதிமுக சொல்லலாம், நாளைக்கு திமுகவே சொன்னாலும் ஓகே வாப்பா, ரைட், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியா, இந்துக்களுடைய நலன் காக்கக்கூடிய கோரிக்கைகளை தாராளமா பண்ணு, வா ஆட்சிக்கு வா, அப்படித்தான் நாங்க சொல்றோம். இப்போ மாநாட்டோட வேலைகளை பார்க்கும்போது நிறைய தடைகள் வருது அப்படின்னு சொல்றீங்க, நீதிமன்ற சார்பாகவும் இல்ல காவல்துறை. இது ஏன் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கின்ற கட்சிக்கு, திமுகவுக்கு, சேகர் பாபுக்கு இது மாதிரிலாம் பயத்தின் காரணமா உளர ஆரம்பிச்சாங்க. நீங்க அதனாலதான் சங்கிகள் நடத்தும் மாநாடு, முருக பக்தர்கள், எங்களுக்கு இது இலவசமா ஒரு விளம்பரமா போச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 2026ல 2031 வரலையும் எங்க ஆட்சி தான் அப்படின்னு பேசுறாங்கல்ல. யாரு? நம்மள முதலமைச்சர் பேசுறாரு. என்ன அவர் என்ன வேணா பேசுவாங்க. எங்க கனவு காண்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை? எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அவரு நான் வந்து இன்னொரு 100 வருஷம் நான் தான் ஆட்சியில் இருக்கணும் சொல்லிட்டு போலாம். சொல்றதுல என்ன இருக்கு? அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் எல்லாமா ஆட்சி என்ன, எங்க கட்சியில தான் எல்லாத்துக்குமான எல்லா ஆட்சியும் நடக்கும். என்ன நடத்துனீங்க? எல்லாருக்குமான ஆட்சி அவங்கள ஆட்சி. அவரு அப்படி அவரு சொல்லிட்டங்க, நீங்க சொல்லுங்க, அவரு இது எல்லாருக்குமான ஆட்சியா? திமுக அவருடைய ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சின்னு யாராவது ஒரு பொதுமக்களை கூப்பிட்டு பேசுங்க. அவன் எந்த கட்சியும் இல்லை, எனக்கான ஒரு வாழ்க்கை, என்னுடைய வருமானம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோன கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சின்னு சொல்றாங்கப்பா, சரியானு கேள்வி கேட்டு பாருங்க. எவனாவது சொல்றானா பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சி இல்லைங்க. அதாவது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்திற்கான ஆட்சி. சிறுபான்மை சினுங்கினால் போதும், பெரும்பான்மையை பத்தி கவலைப்பட மாட்டோம், சிறுபான்மை சினுங்கினா ஓடி ஓடி போய் வேலை செய்வோம்னு சொல்லக்கூடியவங்களோட ஆட்சி. அது எப்படி எல்லாருக்குமான ஆட்சியா இருக்கும்? நீங்க எல்லாருக்குமான ஆட்சியாக இருந்தால் இந்துக்களுடைய பண்டிகைகள், இந்துக்களுடைய மத உணர்வுகள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். மதத்தை பத்தி, இந்து பெண்களை பத்தி, இந்து பெண்களை எல்லாம் வேசின்னு சொல்றான் ஒருத்தன். அப்ப யாரு இந்து பெண்? நான் நெற்றியில குங்குமத்தோட கோவிலா இந்த அம்மா வீட்டம்மா கூட தான், ஸ்டாலினோட வீட்டம்மா கூட தான் கோவிலுக்கு போகுது. அப்ப யாரை குறிக்குது? நீங்க எல்லா தாய்மார்களையும், இந்து பெண்களை எல்லாம், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவனை கூப்பிட்டு பலார்னு ஒரு படரிலேயே அடிச்சு இந்த மாதிரிலாம் பேசாதடா நீ அப்படின்னு சொல்லாம வேணாமா? சொல்லணுமா இல்லையா? உன் கட்சிக்காரன் தானே, ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இன்னொருத்தன் பேசுறான், என்ன பேசுனான்? பொன்முடின்னு ஒருத்தன் பேசுனான். என்ன பேசுனான் அவன்? 5, 10 இதெல்லாம் கேவலமா இருக்கு. நெட்டு இப்படி வச்சா இப்படி வச்சா. அவன் எப்படி இருக்கான்னா கேட்டோம் நம்ம. அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்முடைய சைவ வைணவ சமய சின்னங்களை கேவலப்படும். இவனுக்கு ஏதாவது எவ்வளோ தைரியம் பாரு, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு 1950ல் இருந்த நிலை மாறி இருக்கு. 1972ல் இருந்த நிலை மாறி போச்சு. இன்னைக்கு இந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படா நீ பேசலாம்? நீ எவனாரு? நீ எவனா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நீ மினிஸ்டர், அன்னைக்கு அவன் பேசும்போது மினிஸ்டரா இருந்தான். நீ மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எப்படா நீ பேசலான்னு நீ கேள்வி கேட்டான். அவன் பதவி போயிரு. அதே மாதிரி நீ கந்த சஷ்டி கவசத்தை பேசினவனை, அசிங்கப்படுத்தினவனை கூப்பிட்டு வச்சு உன்னோட மேடையில இந்த 1வது அமைச்சர் அவனுக்கு விருது கொடுக்குற. இன்னைக்கு பொன்முடிக்கு ஏற்பட்ட நிலைதான்
ஒன்றாவது அமைச்சர் மூனாக்கானா ஸ்டாலினுக்கும் ஏற்படும். மக்கள் புறக்கணிப்பார். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவிக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.